ஓசூரில் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள். தொழுகைக்கு பின் உற்சாக வாழ்த்து பரிமாற்றம். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே. கோபிநாத், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பங்கேற்பு. இன்று இஸ்லாமியர்களின் புனித திருநாளான ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரமலான் திருநாளை ஒட்டி பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஈத்கா மஸ்ஜித் தர்கா பள்ளிவாசலில் இன்று காலை புத்தாடைகள் அணிந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே. கோபிநாத், காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை மாநில துணைத் தலைவர் சாதிக் கான் ஆகியோர் பங்கேற்றனர். சிறப்பு தொழுகைக்கு வந்திருந்த இஸ்லாமிய அன்பர்கள் ஒருவருக்கொருவர் அரவணைத்து கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். எந்த ஒரு அசம்பவிதமும் நடக்காமல் இருக்க பாதுகாப்புக்காக அந்த பகுதியில் சிப்காட் காவல் ஆய்வாளர் சையத் முபாரக் அவர்களின் ஏற்பாட்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர்.